அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாங்க இன்றைக்கி சப்பாத்தி மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாங்க. இது பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் பிசைஞ்சு பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு மாவை ஜல்லடித்து எடுத்துக்கலாம். மாவுக்கு நமக்கு 3 பொருள் தாங்க தேவை. சால்ட்டு, தண்ணி, எண்ணெய்ங்க. ஸோ நம்ம ஜல்லடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பூச்சி அப்புறம் அந்த கோதுமையோட தோல் எதுவுமே நமக்கு வராது. ஸோ அதனால நான் எப்போவுமே ஜல்லடிச்சு தாங்க எடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு டாஸ்க்காக வச்சு பண்ணுங்க. மாவு வந்து நம்ம கையில் பிசுப்பாக ஒட்டக்கூடாதுங்க. அதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு. ஸோ தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து அந்த பிசுப்பு தன்மை வந்து உங்கள் கையில் படவே கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக நினச்சி பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு அந்த மாவு வந்து தண்ணி இல்லாத பகுதியிலலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த மாதிரியே நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து திக்னஸ்ஸாக ஆகுங்க. கடைசியாக தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அதுவும் தண்ணியும் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றணுமோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தெளித்து தான் ஊற்றணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கொழப்பாக ஆகிடும் மாவு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய மாவு கொஞ்சம் ரொம்ப திக்னஸ்ஸாக வந்துருச்சுங்க. ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் கையில் ஆயில் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நம்ம நல்லா மேலுமா கீழுமா அப்படி இழுத்து போட்டு மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த மாவு வந்து டப்லேயும் சரி நம்ம கையிலையும் சரி ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டிங்க, சப்பாத்திக்கு இது ரெடி அப்படின்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.